ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சிம்பிளான ரெசிபி பார்க்க போகிறோம். கேன்டு டூனா அதை எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான ஒரு 3 வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கிடுறோம். அது எண்ணெயில் வதக்கி கொஞ்சம் வெங்காயம் வதக்கி வந்தோன்னா அதுக்கு தேவையான பூண்டு, இஞ்சி மற்றும் பச்சை மிளகா இது 3ஐயும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். இது ஒரு 2 to 3 minutes இந்த இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாலாம் கொஞ்சம் வதங்கின அப்புறம் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த தக்காளியை அது கூட சேர்த்து அதையும் கொஞ்சம் தக்காளியும் ரொம்ப வதங்க விடணும். தக்காளி கொஞ்சம் வதங்கி வந்த அப்புறம் 5 to 10 minutes கழித்து நம்ம தேவையான மசாலா பொடி போடுறோம். ஃபஸ்ட்டு மீன் மசாலா ஒரு ஸ்பூன் எடுத்து போடுறோம். மீன் மசாலா போட்ட அப்புறம் அடுத்து போடக்கூடிய மசாலா இது மஞ்சள் தூள் கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் 1-1.5 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் போடுறோம். அது போட்டு முடிஞ்சோடனே மல்லித்தூள் நான் ஒரு 1 to 1.5 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் பெப்பர் தூளும் போட்டுட்டு நம்ம மசாலா நல்லா கிண்டி விட்டுறோம். மசாலா நல்லா வந்த அப்புறம் நம்ம கேன் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். கேன்டு டூனா நம்ம வதங்கி வந்த மசாலா மேலே கொட்டி நல்லா வதங்க விட்டுறணும். ஒரு 2 கேன் டூனா எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அது கொஞ்சம் நல்லா வதங்கின அப்புறம் தேவையான இது ஃபஸ்ட்டு கேனு 2வது கேன் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். மசாலா ரொம்ப கொஞ்சம் நேரம் வதங்கணும், இல்லைன்னா அந்த பச்சை ஸ்மெல் அப்படியே இருக்கும். ஏன்னா இது பதப்படுத்தப்பட்டு வர்றதாக வினிகரில் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது கொஞ்சம் நல்லா வதங்கி வந்த அப்புறம் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டு ஒரு 10 minutes நல்லா கொதிக்க விடணும். இப்போ நல்ல மசாலா நம்ம இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்க்க போகிறோம். பார்த்துங்க, இப்போ நம்ம தண்ணி சேர்க்குறோம். மசாலா ஆல்மோஸ்ட் வதங்கிட்டு தண்ணி சேர்த்து ஒரு 5 to 10 minutes வரும்போது நமக்கு அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரும்போது நமக்கு தேவையான ரெசிபி கிடைச்சிருக்கும். ஓகே, தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.